ஆண் ஆற்றல் பெண் ஆற்றல் ஒண்ணு இருக்கும். ஆண் மரம் காய் காய்க்காது, பெண் மரம் தான் காய்க்கும். நம்ம சிவங்கிட்ட போனோம்னா நம்ம உள்ள போயிடுவோம், சக்தி கிட்ட போனோம்னா நம்ம டபுள் ஆகும். இதுல வித்தியாசம் இருக்கு. ஆண்கள் சொன்னபடியில கேட்க மாட்டாங்க. இவனோட விஷயம் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா அப்படியே நேரா போக வேண்டியது. ஒரு டீ கடையில உட்காந்து தம் அடிச்சு முடிச்சிருவான், தம் முடிஞ்சிருவான். இவன் இந்த சின்ன சின்ன விஷயத்துல தெரு மொன, தெரு மூக்கு, பெட்டி கடை, லோலாய் பண்றவன் இவனுக்கு கூடயே சுத்தி அந்த இடத்துலயே முடிஞ்சிருவான். இவனோட சிந்தனையே இப்படித்தான். ஆனா பெண்கள் தான் புத்திசாலியானவர்கள். ஒரு வீட்டுக்கு என்ன வேணும், ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், நீ வந்தா உனக்கு என்ன செய்யணும், உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், உனக்கு ரசம் இருந்து பிடிக்குமா, சாம்பார் பிடிக்குமா, இந்த காய்கறி போட்டா உனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நீ இந்த நேரத்தில் தூங்கு. இன்னைக்கு எத்தனைதான் வருஷம் ஆனாலும் பெண்கள் தான் குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. அம்பானிய லொட்டு லொசுக்குன்னு என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுல பொண்டாட்டி கவனிக்கிற கவனிப்பு தான் அவனை நல்லா வச்சிருக்குமே தவிர என்ன, பெண்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள். அவர்கள் தான் இந்த உடலை காக்கவும் உலகத்தை காக்கவும் வல்லவர்கள். இதுதான் உண்மை.